எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஆமென். என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்து ஜீசஸ் பாதத்தில். ஆமென். கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன் ஏசையா. ஆமென். என் முன்னே ஏசையா ஏசையா. ஆமென். ரலா கடரலா ரமா ஷகரமா உட ரமா லமா தன ரமா கர தன ரமா. ஆமென். ஆமென். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீ நல்லவர். நீர் எங்களை உடைப்பது எங்களுக்கு ரொம்ப நன்மை ஆண்டவர். நீ நல்லவர். உபயோகப்படுத்த விரும்புகிறவர்களை உடைக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆமென். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும். நம் ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்ய வல்லவர். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சீட்டு இல்லைன்னாங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அது உனக்கென்று வைக்கப்பட்டது. திடீர்னு ஒருத்தங்க எனக்கு இந்த சீட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நமக்குன்னு தேவன் வைத்த ஸ்தானத்துல இன்னொருத்தங்க வந்து இருந்தா அவங்களுக்கு இருக்க முடியாது. சில டைம் பார்த்துருக்கீங்களா, சில இடத்துல நமக்கு இருப்பு வராது. இந்த சேர் நல்லாவே இல்லை. சில இடத்துல நீங்க பாருங்க, இந்த கடையில் சேர்லாம் வாங்க போவாங்க தெரியுமா, பார்க்க நல்லா இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. பார்க்க நல்லா இருந்தாலும் அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சிலர்லாம் சோஃபாவை படுத்தக்கூடிய பாடு இருந்து எழும்பி அது கீழே பள்ளம் படுத்து, இது நல்லாவே இல்லை. நீங்க இருக்க வெயிட்டுக்கு இருந்து சரி நம்ம இருந்து பார்த்து ஓகே. சிலர்லாம் பெட் வாங்கும் போது படுத்து தூங்கிட்டேன், நான் ஒரு 2 மணிக்கு தூங்கிட்டு வரேன். சரி நமக்கு செட் ஆகாத இடத்துல அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். என்னுடைய உயர்தலத்தில். தாவீது தலையில என்னதான் அபிஷேகம் இருந்தாலும் சவுலுடைய ட்ரெஸ் தாவீதுக்கு செட் ஆகல. ஆமே ஆமே. அதே போலதான் ஐயோ அவங்கெல்லாம் முழங்காலேயே வர்றவங்க. ஆமே. அவங்கெல்லாம் அப்போ அவ்வளவுதான், இது நம்மளை விட்டு போயிடும். படிக்காத பேதுரு கையில தான் கீயை கொடுத்தார். பரலோகத்தின் திறவுகோல் உன் கையில இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் படிச்ச பவுல் உள்ள என்றாகிறார். படிச்ச பவுல் வந்ததும்
பயோடேட்டா பார்த்துட்டு 2 பேருடைய ரெசியூமையும் பார்த்துட்டு பேதுரு அந்த கீயதா அவன்கிட்ட கொடுத்துட்டு பேர் அப்படி சொல்லலை, பவுலை உட்கார வச்சார். பேதுருவை வச்சுதான் புறஜாதிகளுக்கான டோரையே திறந்து கிடக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? ஆமா, எத்தனை வரம் பெற்றவங்க இருந்தாலும் நமக்குரியது நம்மை கொண்டு செய்ய வேண்டியது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஒருவேளை அதுல ஐயோ ஆண்டவர் நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க யாரி உக்காந்துட்டாங்க, செட் ஆகாது. ஆமே, தாவீது தலையில ஊற்றப்பட்ட தைலத்தை வேற யாருக்கு தலையில ஊட்டுனா ஒரே சளி, சிலருக்கு செட் ஆகாது. அவங்க என்ன வச்சாங்கன்னு நான் வச்சேன், இப்ப என்னைய வச்சுட்டாங்களே, அது அப்படிதான் ஆகும். வேற யாருக்கு தலையில ஊத்துனாலும் செட் ஆகாது, செட் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த பஸ் பிடிக்க இடையில துண்டெல்லாம் போடுவாங்க, அப்படி வேண்டாம். நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். பாடுங்க, நேர்வழியா என்னை நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தீ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் இயேசுவே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, ஹல்லேலூயா, வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்புங்க. அதனாலதான் ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 37 7வது வசனம் பாருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு, என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஆமாம், கர்த்தரை நோக்கி. நீ உட்காரும் போதே எப்படிதான் உட்காரணும் தெரியுமா? சிலர் இப்படி பார்த்துட்டே உட்காருவாங்க தெரியுமா? ஏன் நம்மளால காத்திருக்க முடியல தெரியுமா? நான் உட்கார்ந்து பார்க்க ட்ரை பண்றோம். உட்கார்றதுக்கே நம்ம அவரை தான் பார்க்கணும். நம்ம உட்கார்றதே அவரை. ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன வேணும்? அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எனக்கு நான் உட்கார்ந்து பார்க்கிறேன். நம்ம சில இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க. ஆமே, சில நேரத்தில் டேவிட் பையன் ஐசக் ஏதாவது கேட்கும்போது நான் சொல்றேன், நீ ஒரு நிமிஷம் அமைதியான இல்லை. அவன் 10 செகண்ட்ல கேட்பான், பெரியப்பா 1 மினிட் ஆச்சா அப்படி. ஆமே, அப்புறம் டைமர்லாம் போட்டு உட்கார வச்சு பிள்ளைங்களை சும்மா உட்கார அப்படின்னு சொன்னா நீ அமைதியாருன்னு சொல்லும் போது பாருங்க அப்படி சிரிக்கணும்னு வரும், எல்லாம் வரும். நம்ம ஏன் உட்கார முடியல அப்படின்னா நம்ம நோக்கி அப்படி உட்காரும் போதே பார்த்துட்டு உட்காந்துட்டோம்னு வைங்களேன், எலும்பு தோணுது. அதான் பாடுவோம், அமர்ந்திருப்பே. ஆமா, இந்த மார்த்தாள் என்னெல்லாம் சொன்னாங்க. மரியாளுக்கு எலும்ப தோணுச்சா? சூடு சொரணு. ஏன்னா அப்படி உட்காரும் போதே இல்லைன்னா சர்ச்சுக்கு வரத பாரு, சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஒருத்தங்க நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறத ஏதாவது சொல்லி நம்ம காயப்பட்டோம்னா, இந்த மார்த்தாள் சொல்றாங்க, நான் இப்படி எல்லாம் செய்யறேன், என்ன ஒண்ணு இருக்கு பாருங்க, சும்மா தின்னு இப்படி உட்கார்ந்து இருக்கு, உங்க கேட்க மாட்டீங்களா ஆண்டவரே? அப்படி பார்த்துட்டு சிலர் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. ஆமா, எடுத்து வாசிப்போன்னு சொன்னாலும் பாத்துறீங்களா, அது வேற எங்கேயோ, அது ஏதோ பார்த்து ஏதோ ட்ரீம்ல அப்படியே நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், காரிய சித்தி உள்ள. அதாவது நீ காத்திருக்கும் போது இன்னொருத்தனுக்கு வாய்க்கப்படும். உடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா?
அதாவது காயனுக்கு எரிச்சல் வந்ததே எப்ப தெரியுமா? ஆபேலுடைய காணிக்கை அவ்வளவுதான். எனக்கு வேலை கிடைக்கல, உனக்கு வேலை கிடைக்கல. என்னடா ஃபெயில் ஆயிருக்க அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு பதில் என்ன தெரியுமா? எங்க கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயில். இப்படி எத்தனை வாட்டி தப்பி இருக்கேன் தெரியுமா? ஏன் ஃபெயில் ஆன? எங்க கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயில். அதுல என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது? எங்க பெஞ்சில எல்லாம் பேப்பர் கிடைக்கும் போது எங்க பேப்பரை பாக்குறோமோ இல்லையோ முதல்ல யாப்பாடா. அப்படி இருக்கும்போது ஒருத்தனுக்கு காரியம் நடந்துட்டுன்னு வைங்களேன், உடனே நமக்கு என்ன தெரியுமா வரும்? பாரு நான் படிக்கலன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துட்டான். நமக்கு அந்த எரிச்சல் வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி எரிச்சல் ஆகக்கூடாது. அப்படி வந்துடவே கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு நடக்குது. சரி, எனக்கு நடக்காம என்ன உட்கார வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு மாம்சிகமா முதல்ல எனக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு தோணும். இதுதான் சீயோன் சொல்லுகிறார். சீயோனோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் சொல்லும் போது அடுத்து அவர் எங்க வரார் தெரியுமா? நான் சர்வ வல்லவர்லாம் வரல. இங்க ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின், அதன் அர்த்தம் என்ன? எழுத்தின்படியா உனக்கு புரியல, ஆனா நீ புரிஞ்சுக்கோ, நான் வலியில பெற்றெடுத்தவன் தானே, உன்னை நான் வலியில பிறப்பிக்க பண்ணி இருக்கிறேன். அவர்கள் மறந்தாலும் அதன் அர்த்தம் என்ன? உன்னை பெற்றெடுக்கும் போது உன் தாய் எப்படி துடித்தார்களோ அதை விட பல மடங்கு நான் சிலுவையில துடித்திருக்கிறேன். அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆமென். என் உள்ள கையில ஒண்ணு வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே கீழே படிச்சீங்கன்னா சொல்லுவார், நான் கர்த்தர். நான் கர்த்தர்னு எங்கெல்லாம் சொல்றாரோ அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மனுஷன மாதிரி என்ன பாத்துறாத, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை நல்ல கரங்களை சட்டி நீ சொல்லியோ செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியோ, சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவேர். ஒரு முறை என்னிடம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதே போல வார்த்தைகள் தராருல, வார்த்தை இன்னைக்கு இந்த ஃப்ரைடே மத்தியானம் 1 மணியோட வார்த்தைக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் முடிஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கிரியை நடக்காது. இந்த வார்த்தையோடு நீங்க புறப்பட்டு செல்லுங்க. நிறைய பேர் மோசையின் முதல் பகுதியை மாதிரி இருக்கக்கூடாது. மோசையின் முதல் பகுதி என்ன தெரியுமா? மலையிலிருந்து இறங்கும் போது வார்த்தையோடு வாரார். கீழே அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்ததும் எதை தான் உடைச்சார் தெரியுமா? வார்த்தைய. சரி, நமக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது முதல்ல நம்மளை விட்டு எதை தான் தூக்கி போடுறோம் தெரியுமா? வார்த்தைய. ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு நானே கல்லெல்லாம் வெட்டி செதுக்கி கொடுப்பானா, இவரு போய் உடைப்பாராம். மோசே, நீ வா என்கிட்ட, வரும்போது நீ 2 வெட்டி எடுத்துட்டு வா. ஆண்டவர், நான் கோலையே தூக்கிட்டு வர மாட்டேன், வெட்டி எடுத்துட்டு வா. சிக்ஷை, இந்த சின்ன சின்ன சிக்ஷை இந்த பூமியில கிடைக்குது தெரியுமா ஒருத்தனுக்கு, அவன் கண்டிப்பா மகிமையை பார்ப்பான். ஆமென். என்ன சொன்ன இப்போ? இந்த சின்ன சின்ன சிக்ஷை ஒருத்தனுக்கு கிடைக்குது தெரியுமா, அப்பப்ப அவன் கண்டிப்பா எதை பார்ப்பான் தெரியுமா? மகிமையை பார்ப்பான். அதனாலதான் யோபுவின் நண்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனாலதான் பரிசுத்தவான்கள் இப்படி பாடினாங்க, திருக்கரங்கள் தருന്നതല്ല சேட்சையில் ஞான் பதறுகில்ல,
തിരുകരങ്ങൾ തരുന്ന നല്ല ശിക്ഷ പതറുകില്ല മക്കളെങ്കിൽ ശാസനകൾ മക്കൾ പിള്ളേന്നാ தண்டனை உண்டு சாசனகள் அது ஸ்நேகத்தின் பிரகாச இது அன்பின் வெளிப்பாடு ஸ்நேகத்தின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.